ஹாய்! இந்த பட்டத்திட்டாத சிவப்பு பச்சரிசிய வச்சு நான் இட்லிக்கு மாவு ஊற போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்துச்சு, கரெக்ட்டா வந்துச்சாங்கிறத இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் இதை வச்சு பண்ணதில்ல. ஆனால் வீட்டில் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. அன்றைக்கி நைட்டு அரைச்சாச்சு. உளுந்து தனியாக, அரிசி தனியாக கரெக்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தெரியாமல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போய் படுத்தாச்சு. ஆனால் எனக்கு டவுட் இருந்தது, கரெக்டாக வருமா, நம்ம நினச்ச மாதிரி புளிச்சு வருமாங்கிறதுலாம் பெரிய டவுட் தான். காலையில் 5 மணி கரெக்டாக அதுதான் ஓப்பன் பண்ணேன். ப்ரஷ் கூட பண்ணலை. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஏர் பபிள்ஸ், மாவும் நல்லா ரைஸ் ஆகியிருந்தது. செம்மையாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் அதை விட நல்லாவே வந்திருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிருந்தேன். நல்ல வாசமாக சூப்பராக வந்தது. அது சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. நான் இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அதில் ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோ அழகாக வந்திருந்தது. எனக்கு செம ஹாப்பி. நேற்று நைட்டு டின்னருக்கு மீதி இருந்த மாவை வச்சு இட்லி ஊற்றிருந்தேன். அதுவும் எப்படி வருமோ என்னமோ நினச்சேன். ஆனால் அதுவும் அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக வந்திருந்தது. இந்த மாவில் தோசை சுடும்போதும் சரி, இட்லி வேக வைக்கும்போதும் சரி, வீடெல்லாம் அப்படியே வாசமாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த வாசம். யூஸ்வலாக இட்லி அரிசியில் செஞ்சு சாப்பிட்றத விட இப்படி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாய்.